I am Dr. Raj Kumar. I am one of the consultant surgeons in Sundaram Medical Foundation, Sri Rangarajan Memorial Hospital, Chennai. பித்தப்பை கல் இருந்து அது ப்ராப்ளம் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா மருத்துவரை ஆலோசித்து சர்ஜரி ரெக்கமெண்ட் பண்ணால் செஞ்சுக்கிறது தான் நல்லது. சிலர் எனக்கு தெரிஞ்ச பேஷண்ட்டே ஒருத்தர் நான் சொல்லியும் வெளியில் போயிட்டு அவங்களா வேறு மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து வலி வரும்போது கடையில் மாத்திரைகள் வாங்கி சாப்பிட்டு தொந்தரவுகள் அதிகமாக இருக்குது. இது சில சமயங்களில் பித்தப்பையில் ஏற்படுற இன்ஃபெக்ஷனே பெருசாகிட்டு பித்தப்பை வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த பித்தப்பை கல் பித்தம் வடிகிற பாதையை அடைச்சிடுச்சுன்னா ஜாண்டிஸ் டெவலப் ஆகும். ஜாண்டிஸ் அடைப்பட்டு போன பித்தம் இருந்ததுன்னா அதுலேயும் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா அது உயிருக்கு ஆபத்தான நிலைமை கூட போகலாம். நான் சொல்கிற பேஷண்ட்டு அந்த மாதிரி நிலைமையில் வந்தாங்க. ஸோ அவசரமாக அவங்கள ஐசியூக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவரோட பிபி பல்ஸ் எல்லாம் ஸ்டெபிலைஸ் பண்ணி அதுக்கு பிறகு அடைப்பட்டிருந்த கல்லை ரிமூவ் பண்ணிவிட்டு பித்தப்பை ஆப்ரேஷன் அதுக்கு பிறகு பண்ணோம். அவர் கொஞ்சம் நாள் கடத்திட்டதால் பித்தப்பை ஆப்ரேஷன் கொஞ்சம் கடினமாக இருந்தது. லேப்ரோஸ்கோப்பில் முக்கியமாக தெரிய வேண்டியது நல்ல விஷன் இருக்கணும். அது இல்லாமல் போச்சுன்னா ஓப்பன் பண்ணி தான் முடிக்க வேண்டியிருக்கும். இவருக்கு அந்த மாதிரி தான் செஞ்சு முடிக்க வேண்டியிருந்தது. லேப்ரோஸ்கோப்பில் சர்ஜரி முடிக்கவும் முடியலை. ஆனால் அல்டிமேட்லி பேஷண்ட் டிட் வெல், நல்லா ஆகிட்டு போயிட்டார் வீட்டுக்கு.